நேற்று ரூமுக்கு போயிட்டு 4:30 எடிட் பண்ணி தூங்கும் போது கரெக்டாக மணி 5-5:15. நான் படுக்கும்போது கோழியே கூவுது. இப்போ செம்ம டயர்டு. நான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரியும் எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. எல்லாமே வலி. நாளைக்கு ஜாலியாக போயிட்டு 6 மணிக்குள்ளே ரூமுக்கு போகிற மாதிரி பார்த்துட்டு போயிட்டு துணி மட்டும் துவைச்சி போட்டு படுத்து தூங்கணும். நல்லா பிடிச்சத சாப்பிட்டு. அங்கே ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் நின்று என்னையே குருன்னு பார்த்துருந்தாரு. அங்கே நான் ஒரு கப்புள்ஸ் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் நண்பா. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி ஆகுது. நைட் 1 o'clock. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 மணி வரையும் 39 ஆர்டரோ ஏதோ ஓட்டியிருந்தேன். 40 ஆர்டர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எவ்வளோன்னு ஒழுங்காக பார்க்கல. அப்பா இன்றைக்கி ஒரே பெயின் பாடியெல்லாம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் சாட்டர்டே. நாளைக்கு சண்டே. 200 ஆர்டர் என்னோட டார்கெட்டு. 200 ஆர்டர் ஓட்டினா 3300 ரூபாய் இன்சென்டிவ். அதுக்கு இன்னும் 16 ஆர்டர் தான் ஓட்டணும். நாளைக்கு எப்படி 8 மணி நேரம் லாகின்ல இருக்கணும். அப்போ தான் இந்த இன்சென்டிவ் வரும். அந்த 8 மணி நேரம் லாகின்ல இருக்கும்போது சும்மா பொறுமையாக ஓட்டினாலே அது ஓட்டிடலாம். எப்பயும் போல் 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி ஓட்டுருவேன். ஐயோயோ இன்றைக்கி செம்ம டிராஃபிக்கு. எப்பயுமே சண்டே டிராஃபிக் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். நான் அந்த 6 மணிக்கு கரெக்டாக போயிடுவேன். இன்றைக்கி மதியானம் 3 மணிலேருந்து டிராஃபிக். இப்போ நான் இந்த போகிறேன் இந்த ரோட்டில் அவ்வளோ டிராஃபிக்கு. ஃபுல்லாக அந்த பக்கமும் இந்த பக்கமும். இந்த ரோட்டில் இப்போ எப்பயுமே இப்படி வந்துட்டு இங்கே ஒரு லெஃப்ட் இருக்கும். இது உள்ளே போனால் தான் இந்த நான் சொல்லுவேன் அப்பார்ட்மெண்ட்டில் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இது ஐபேக் ஒன்று இதுங்களா தாண்டானே லெஃப்ட்டு. அது அங்கே போகிறதுக்கே டைம் ஆகுது. ஆனால் உண்மையாகவே எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்குது. நான் எல்லாமே கடவுள்கிட்ட வேண்டுறதெல்லாம் நல்லதாகவே நடக்குது. நேற்று நைட்டு எனக்கு ஆர்டரே விடலை. கடைசி 3 ஆர்டர் வேண்டினே இருந்தேன். டக்குன்னு விடணும். எனக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணலே விடல. எனக்கு வந்துச்சு கரெக்டாக ஐஸ் பேக் ஆர்டர் வந்துச்சு. ஐஸ் பேக் ஆர்டர் பக்கத்துலேயே வந்துச்சு. அது ஐஸ் பேக் ஆர்டர் என்னன்னா எடுத்து திரும்பி ஸ்டோரில் கொடுக்கணும். நான் கொடுத்து இன்னொரு ஆர்டர் எடுத்தால் டப்புன்னு வந்துச்சு. அந்த மாதிரி ஐயோ நான் சொன்னலைங்க இந்த தூண் தாங்க அந்த மெட்ரோ மேலே வைக்கிற தூண். இந்த லாரி தான் சொன்னேன். நேற்று அது மாதிரி நல்லா போச்சு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் காண்ட் ஆகிட்டாங்க. அதனால் எனக்கு 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த 1.5 மணி நேரத்தில் அந்த ஒரே ஆர்டரால் 3 ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அவங்க லொக்கேஷன் ராங்கு. லொக்கேஷனை அப்டேட் பண்ண சொன்னால் அவங்க காலே எடுக்கல. நாங்கள் கெட் ஹெல்ப்னு ஒன்று வரும், கால் எடுக்கலண்ணா. அதை போட்டேன், அது உழலை. அது என் பக்கம் மிஸ்டேக் இல்லை. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேரில் 4 டைம் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. நான் திரும்பி அப்புறம் வந்துட்டேன், ஸ்டோருக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுத்துகிட்டு எனக்கு ஆர்டர் கொடுங்கன்றாங்க. திரும்பி லொக்கேஷனை கரெக்டாக போடுனா லொக்கேஷன் கரெக்டாக போடவே இல்லை. நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போட்ட ஐஸ்கிரீமே உருகிடுச்சு, நீங்கள் கேன்சல் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் வரது வேஸ்ட் தான் அப்படின்றேன். நான் ஏன் கேன்சல் பண்ணணும், நீங்களே கேன்சல் பண்ணிக்கோங்க, நான் பண்ண முடியாது, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசினாங்க. சரி ஓகே நான் என்ன பண்ணேன் அவங்களுக்கு தெரியாது போல். நானே சும்மா தான் சொன்னேன். நானாக கேன்சல் பண்ணால் டெலிவரி சார்ஜ் 40 ரூபா எனக்கு உங்கள் காசு எனக்கு வந்துடும், ஃபுல்லாக ரிட்டன் ஆகாது, நீங்களே கேன்சல் பண்ணால் தான் ஃபுல்லாக ரிட்டன் ஆகும் அப்படின்னா அப்போலாம் ஆகாது. எப்படி இருந்தாலும் அந்த ஆர்டர் நான் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நான் சும்மா அப்படி சொன்னேன்னா அடுத்த செகண்டே அவங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனால் ஒரு நல்லது அது ஆனால் நான் வெறுப்பாக இருந்தேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன் அதை கொஞ்ச நேரம் சென்னு. அதுக்கப்புறம் சொன்னல செம்ம டிராஃபிக் ஆகின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தூக்கி இந்த ரோட்லாம் செம்ம டிராஃபிக்கு. தூக்கி ஆர்டர் இங்கே எல்லாமே போட்டாங்க. ஆனால் எனக்கு அங்கே இருக்க தெருவே சுற்றி மல்டி ஆர்டராக போட்டிருந்தாங்க. எனக்கு ஆர்டர் முடிகிற கணக்கு மாதிரி தான் தேவை. அப்படியே ஒரு 10-15 ஆர்டரு அப்படியே அந்த தெருவுலேயே சுற்றி இருக்க பிஜி எல்லாமே அப்படியே மல்டி ஆர்டரு அப்படின்னு போட்டாங்க. எல்லாரும் என்னை பார்த்துட்டு உனக்கு எப்படி இங்கே ஊது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே ஈஷா சைடு போனால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஈஷா சைடு ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். ஓஎம்ஆர் சைடும் இப்படி தான் செம்ம கூட்டமாக இருக்கும், செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இன்னைக்கு ஒரு 11 மணி வரையுமே இங்கே டிராஃபிக்காக தான் இருந்துச்சிங்களாம். ஒரு 11 மணிக்காக போனது மூடி இருக்காங்களா, இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் போகிறதால செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு 11 மணிக்கு. இப்போ நைட்டு இந்த பக்கம் போடுவாங்க நிறையா டைம். சத்யபாமா காலேஜில் இருக்குல்ல அந்த சைடு போடுவாங்க. அந்த சைட்லாம் ஃபுல்லாக லாரியாக தான் வரும். லாரிலாம் மோசமாக போகிறாங்க. ஆனால் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மலாம் ஒரு நாள் நைட்டு இப்படி ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவங்களாம் அடிக்கடி இந்த மாதிரி நைட்டு டைமிங்கில் ஓடுறோம்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்க. அவங்க நேரமே பாவம் தானே. எல்லாம் பில்லாராமண்ண வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த டைமிங்கோட ஓட்டுறது எல்லாம். அவரானா எங்கேயோ விளாண்டாரு. அதான் ஒரு மனுஷன் முயற்சியை போட்டால். எனக்கு பில்லாராமன்ட்டு பிடிச்ச விஷயமே அவர் யாருன்னா சொல்கிறான்னு காதிலே வாங்கலை. அது மாதிரி அவருக்கு பிடிச்சதை அவர் பண்ணார், வீடியோ போட்டார், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும், விடாமுயற்சி. நான்லாம் அவரை எப்போலேருந்தோ ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அப்போலேருந்தே பிடிக்கும் அவர் வீடியோ.
நேற்று ரூமுக்கு போயிட்டு 4:30 எடிட் பண்ணிட்டு தூங்கும் போது கரெக்டாக மணி 5 5:15. நான் படுக்கும்போது கோழியே கூவி நேர்ந்துச்சு. காலைல அப்புறம் ஒரு 9:30 ஏஞ்சி கிளம்பி வந்தேன். நாளைக்கு காலைல 8 மணிக்கெலாம் ஏஞ்சி 8:00 கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா 8 மணி நேரம் லாகின்ல இருக்கணும்ல. 9 மணிக்கு ஆன்லைன் போனால் தான் நான் 5 6 மணிக்கு முடிக்க முடியும். அதுக்கப்புறம் சண்டே நம்ம டே வந்துட்டு பிடிச்சதை சாப்பிட்டு அழகாக படுத்து தூங்கிடுவேன். நான் இந்த வாரம் அவ்வளோ ஸ்டெயின்லாம் எடுத்து ஓட்டிக்கல. இந்த 2 நாள் தான். நேற்று ஒரு 2 மணி நேரம் ஓட்டினேன், இன்றைக்கி ஒரு 1 மணி நேரம் ஓட்டினேன், அவ்வளோதான். ஆனால் ஃபஸ்ட்டு 3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துறேன். ஃபஸ்ட் நாள்லாம் ஒரு 12 ஆர்டரு, செகண்ட் நாள் ஒரு 20 ஆர்டரு, தேர்ட் நாள் 13 ஆர்டர், அவ்வளோதான் எடுத்துருந்தேன். நான் அந்த ரோட்டில் வந்துருக்கணும், அப்படியே இந்த ரோட்லேயே வந்துருக்கிறேன் பேசிட்டு. அந்த ரோடு ஏறி இருந்தால் என்னன்னு நாங்கள் போயிருந்திருப்பேன். ஏதோ ஒரு வீட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணிக்காங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அவள் லாஸ்ட் நேரத்தில் வேணாம் விட்டேன். அந்த வாட்டர் பாட்டில் தான் இப்போ ஒருத்தவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது பேர்ச்சின்ற கம்பெனி அந்த வாட்டர் பாட்டில் பேர். இதோ இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு வழி தெரியாது. இந்த பேங்க் வரையும் தான் வழி தெரியும். மேப்பில் பார்க்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு லெஃப்டா செகண்ட் லெஃப்ட்டுன்னு பார்த்தா மட்டும் போதும். இது உள்ளலாம் நிறையா பீச் இருக்கும். இப்போ செம்ம டயர்டு. நான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரியும் எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. எல்லாமே வலி. நாளைக்கு ஜாலியாக போயிட்டு 6 மணிக்குள்ளே ரூமுக்கு போகிற மாதிரி பார்த்துட்டு போயிட்டு துணி மட்டும் துவைச்சி போட்டு படுத்து தூங்கணும். நல்லா பிடிச்சத சாப்பிட்டு. சரி, ஓகே நண்பா, இந்த இடம் தான் நினைக்கிறேன். நான் ஆர்டரை கொடுத்துட்டு உங்களை பேசுகிறேன். இப்போ அந்த ஆர்டரை கொடுத்துட்டேன். அவரே வெயிட் பண்ணி இருந்திருக்காரு வெளியே. அம்மா போயிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும். ஆனால் காலைல எழுந்தால் கண்ணெல்லாம் திறக்கவே முடியாது, அவ்வளோ டயர்டாக இருக்கா. நேற்று வந்து எடிட் பண்ணி முடிச்சு தூங்குறதுக்கே ஒரு 5 மணிக்கு தூங்கினேன். 6 7 8 9 4 மணி நேரம் தான் தூங்கினேன். இன்றைக்கி எப்படி போயிட்டு இப்போ மணினா 2 ஆக போகுது. 1:30 2 ஆகிடும். இப்போ நான் டீ குடிச்சு தான் வீட்டுக்கு போவோம். ஒரு டீ அடித்தா தான் நமக்கு மருந்து. டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு என் மேலெலாம் என் சட்டெல்லாம் செம்ம அழுக்காக இருக்குது. வெள்ளை கலர் பேண்ட்டு வேறு ஃபுல்லாக அழுக்கு. என் பிங்க் கலர் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். எப்படி டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் ஒரு 2 மணி ஆகும். போயிட்டு எடிட் பண்ணி தூங்குறதுக்கு ஒரு 3 4 ஆகிடும். இன்றைக்கும் 5 6 7 8 4 இன்றைக்கும் 4 மணி நேரம் தான் தூக்கம். ஆனால் நாளையிலேருந்து பிடிச்சிருவேன். நாளையிலேருந்து எப்படி இருந்தாலும் 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குவேன். இப்போ சின்ன இதில் ஏறினா கூட பள்ளத்தில் ஏறினா கூட எல்லாமே வலிக்குது. நானும் எந்த சொந்த வழியாக போகலான்னு பார்த்துனே இருக்கிறேன். நிறைய சொந்த இருக்கும், எந்த சொந்த வழியாக போனாலும் போயிடலாம் பார்த்துனே இருக்கிறேன். ஐயோ, திரும்பி ஒரு பள்ளத்தில் விட்டேன். எல்லாம் எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸ் ஆகுறாங்க. நீ எவ்வளோ ஆர்டர் ஓட்டுறீங்கன்னு தெரியல. நான் உங்களுக்கு போடுறேன் அந்த டிஸ்பிளேல முன்னாடியே. கை கூட வலிக்குது. சரி, ஓகே நண்பா, நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க, என் வீடியோ பார்க்குறவங்க, என் வீடியோ லைக் பண்ணுறவங்க, நல்லா பண்ணுற தம்பி அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ் நண்பா. தேங்க்யூ ஸோ மச். கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா. அங்கே ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் நின்று என்னையே குருன்னு பார்த்துருந்தாரு. அங்கே நல்லா ஒரு கப்புள்ஸ் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க.